என்னோட பேர் சுதா. நான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஃபேஸ்புக் மூலமாக செஞ்ச ஒரு செயல் என்னுடைய வாழ்க்கையவே புரட்டி போடும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது. நான் 12 வரைக்கும் படிச்சிருக்கேன். படித்து முடித்த கொஞ்ச நாள்லேயே, அதாவது சில மாதங்கள்லேயே என்னுடைய பெற்றோர் வந்து எனக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. நான் யாரையும் காதலிக்கலை, அதனால் இது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். ஆனால் என்னுடைய கணவரோ என்னை ரொம்ப நாளாக காதலித்து கல்யாணம் பண்ண மாதிரி என்னை அப்படி தாங்கு தாங்குன்னு தாங்கினார். என்னை அன்பாக பார்த்துக்கிட்டாரு. என்னுடைய கணவர் பேர் கேசவன். அவர் துபாயில் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வராரு. அவர் திருமணத்துக்காக 2 மாதம் லீவ் எடுத்துகிட்டு வந்தார். அந்த 2 மாதத்தில் முதல் 15 நாள் இந்த திருமண ஏற்பாடுகளுக்கே அவர் வந்து செலவழிச்சிட்டாரு. திருமணம் முடிஞ்ச பிறகு 45 நாள் என்னோட மட்டுமே இருந்தார். அந்த 45 நாட்களும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எந்த தொந்தரவும் இல்லை. எங்களுக்குன்னு உருவான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. திருமணமான கொஞ்ச நாள்லேயே அவர் எனக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சு. என்னுடைய கணவர் வீட்டில் அவங்களுடைய அம்மாவும் கணவருடைய தம்பியும் ஒரு தங்கையும் மட்டும்தான். கணவருடைய தம்பிக்கு என் கணவரை விட 2 வயசு மட்டும்தான் வித்தியாசம். அவருடைய தங்கைக்கு இப்போது 15 வயசு ஆகுது. அவள் வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கா. மாமியாரை பற்றியும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அவங்க பக்தியில் ரொம்ப ஊறி போயிட்டாங்க. அந்த பாரம்பரியத்தில் ஊறி போய் இருந்தாங்க. அவர் இன்னும் 45 நாள் தான் என் கூட இருப்பார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த நாட்கள் குறைய குறைய எனக்கு உயிரே என் உடம்புல விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. கடைசியாக என் கணவரான கேசவன் என்னை விட்டு பிரியும் நேரம் வந்துச்சு. என்னுடைய மொத்த சந்தோஷங்களையும் பறிகொடுத்தது போல் எனக்கு தோணுச்சு. அவர் துபாய்க்கும் போயிட்டார். போகும்போது நிச்சயம் நான் 3 மாதத்தில் திரும்பி வந்துடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்படியும் 3-4 மாதங்கள் வந்து எனக்கு விடுமுறை கிடைக்கும். நாம் மீண்டும் சந்தோஷமாக இருக்கலாம். வாய்ப்பு இருந்தால் போகும்போது நான் உன்னை என்னுடைய வந்து துபாய்க்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை ஊட்டிகிட்டு போனார். ஆனால் அவர் கூறியது போல் எதுவுமே நடக்கலை. அப்போ தான் தெரிஞ்சது அவர் பொய் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. தனிமை என்ன வாட்டத் தொடங்கியது. அவர் சென்று சில நாட்கள் வரை நடைப்பணமாக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். எதுவுமே எனக்கு பிடிக்காமல் யாரிடமும் பேசாமல் உள்ளுக்குள்ளே நான் அழுதுகிட்டே இருந்தேன். இரவு நேரங்களில் அறையில் என்னையும் மீறி அழுது கொண்டிருப்பேன். அப்போதெல்லாம் என்னுடைய மாமியார் தான் எனக்கு ஆறுதல் கூறுவாங்க. சரிம்மா, போக போக பழகிரும், வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சென்ற பிறகு என்னை இன்னும் அதிகமாக கவனித்து கொண்டாங்க என்னுடைய மாமியார். சிறு சிறு விஷயங்கள் என்றாலும் பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க. இப்படியே 1 வருடம் போயிடுச்சு. 3 மாதத்துல திரும்பி வந்துடுவேன், உன்னையும் கூட்டிகிட்டு போனது 1 வருஷம் வரவே இல்லை. இதற்கிடையில் என்னுடைய கணவருடைய தம்பிக்கும் திருமணம் செய்ய மாமியார் வந்து முடிவு செஞ்சாங்க. நல்ல இடமான பொண்ணை பார்த்து நிச்சயமும் முடிக்கும் முன்னரே ஏதோ தெரியலை, கணவருடைய தம்பி அந்த திருமணத்தை நிறுத்திட்டார். அனைவருக்கும் அவரிடம் காரணம் கேட்க அவரும் அதை பற்றி வாயை திறக்கவே இல்லை. எதுக்காக திருமணத்தை நிறுத்தினார் யாருக்குமே தெரியல. என்னுடைய கணவருடைய தம்பி உள்ளூரில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு. காலையில் 9 மணிக்கு போனால் மாலையில் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பிடுவார். நல்ல சம்பளமும் வாங்குகிறாரு. என்னிடம் அவர் அதிகமாக பேசியதும் கிடையாது. மாமியாரிடம் தான் ஏதாவது விஷயம் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்குவார். வீட்டுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் அவரே செய்தும் கொடுப்பார். அவரிடம் அதிகம் பேசாததால் அவரை பற்றியும் எனக்கு முழுமையாக எதுவுமே தெரியலை. அவரை புரிஞ்சுக்கவும் முடியலை. கணவனுடைய தங்கையும் இப்போ தான் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரா. அவள் வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிப்பதால் அவளும் எப்போதாவது தான் தன்னுடைய வீட்டுக்கே வருவாள். மாமனார் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர். எனக்கு திருமணமான முன்பே அவர் இறந்துட்டார். அவருடைய பென்ஷன் பணமும் மாமியாரிடம் தான் வருது. பணத்திற்கு வீட்டில் எந்த விதமான குறையும் இல்லை. ஆனாலும் எனது கணவர் முழு சம்பளத்தையும் எனது மாமியார் பேரிலேயே அனுப்பி வைப்பார். என் கணவருடைய பணத்தில் இருந்து தான் வீட்டிற்கு தேவையான செலவுகளையும் செஞ்சு கொண்டிருந்தாங்க என்னுடைய மாமியார். இதை பற்றி நான் பலமுறை கணவரிடம் கேட்டதுண்டு. சில நேரங்களில் அம்மா எது செஞ்சாலும் நன்மையாகவே இருக்கும்னு எனக்கு பொறுமையாக பதிலளிப்பார். சில நேரங்களில் கோபப்பட்டு, இப்போது தானே நீ எனது பணம் உனது பணம் என்று பிரித்து பார்க்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கோபப்படுவார். மாமியார் எனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்துடுவாங்க. ஆனாலும் என் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் என்ன செய்துக்கிட்டு இருக்கேன், எங்கே போகிறேன் என அனைத்தையுமே உன்னிப்பாக கவனிக்கவும் தொடங்கினாங்க. அது எனக்கும் தெரிய ஆரம்பிச்சது, என்னுடைய மாமியார் என்ன நோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் கணவர்கிட்ட அடிக்கடி தொலைபேசியில் பேசுவதும் உண்டு. சில நேரங்களில் வீடியோ கால்லையும் பேசுவது உண்டு. கணவர் என்னுடைய அழகை பற்றி வெகுவாக புகழ்வார். எனக்கு எது சந்தோஷமாக இருக்கும், அவர் என்னை பற்றியும் என் அழகை பற்றியும் புகழும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் ரசித்து கொண்டு இருப்பேன். அதற்கு தகுந்தாறு போல நானும் என்னை அலங்கரித்து கொண்டு வீடியோ காலில் பேச ஆரம்பித்தேன். இதை என்னுடைய மாமியாரும் கவனிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் என்னை மாமியார் அழைச்சி, வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டில் இருக்கா, கல்யாணம் ஆகாத உனது கணவனுடைய தம்பியும் இருக்கான், நீ எப்படி உன்னை அலங்கரித்து கொள்வதால் அவளுடைய மனமும் உன்னை பார்த்து கெட்டுப்போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ எப்பொழுதும் போலவே சாதாரணமாக இரு
என என்னுடைய மாமியார் கண்டிஷன் போட்டாங்க. இது எனக்கு ஏமாற்றமாக இருந்தது. மாமியார் என்பதால் என்னால் ஒன்றுமே சொல்லவும் முடியலை. நானும் பகல் நேரங்களில் சாதாரணமாக இருந்துட்டு இரவு நேரங்களில் மட்டுமே என்னை ரூமுக்குள்ளே போன பிறகு என்னை அலங்கரிச்சுக்கிட்டு அறையை நான் பூட்டிக்கிட்டு தான் என்னுடைய கணவர்கிட்ட நான் வீடியோ காலில் பேச ஆரம்பித்தேன். கணவரிடமும் சில நேரம் இந்த தனிமை என்னை கொள்கிறது, தயவுசெய்து சீக்கிரமாக வந்து விடுங்கள் என்று என்னையும் மீறி அழுது கொண்டிருப்பேன். அவரும் இன்னும் சில மாதங்கள் தான் வந்து விடுவேன், இங்கு சம்பாதிக்கும் பணத்தை வைத்து சிறிதாக தொழில் தொடங்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு உன்னை விட்டு நான் எங்கேயுமே செல்ல மாட்டேன், நாமும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று எனக்கு உறுதியும் அளிப்பார். நானும் சில நாட்கள் அமைதியாக இருந்தேன். ஆனால் அந்த தனிமை என்னை சிறிது சிறிதாக கொல்ல ஆரம்பித்தது. தலையணையே எனக்கு கணவனாக மாறியும் போனது. குளிக்கும் போதும் அந்த அழகை ரசிப்பதற்கு என் கணவர் இல்லையே என்று மனவேதனையும் எனக்கு உண்டானது. சில நேரங்களில் கணவனுக்காக சில புகைப்படங்களையும் எடுத்து அனுப்புவதை நான் வழக்கமாக கொண்டிருந்தேன். அதை பார்த்துவிட்டு வெகுவாக என்னை புகழ்ந்து தள்ளுவார். அந்த புகழ்ச்சியே எனக்கு ஒரு போதையாக அமைந்தது. இப்படியே சிறிதாக ஆரம்பித்த இந்த பழக்கம் எல்லை மீறி போனது. குளியலறைக்கு செல்லும் பொழுதும் புகைப்படம் எடுத்து என்னை நானே ரசித்து கொண்டேன். சில கவர்ச்சியான புகைப்படங்களையும் எடுத்து வைத்திருந்தேன். சில புகைப்படங்களை கணவனுக்கும் அனுப்பி வைத்திருந்தேன். இதை பார்த்தாவது சீக்கிரம் என்னை தேடி வந்துவிடுவார் என்று நான் நம்பினேன். 1 வருடம் என்பது 2 வருடங்கள் ஆகிப்போனது. கணவர் வந்த பாடில்லை. கேட்டாலும் ஏதேதோ காரணங்களை சொல்ல ஆரம்பித்தார். நான் தனிமையில் மனவேதனைக்கு ஆளானேன். வீட்டில் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் கணவன் என்ற ஒருவன் இல்லாததால் என்னுடைய வாழ்க்கையே வெறுமையாக இருந்தது. அதை சொல்லி அழுதுவதற்கு கூட என் வயதிற்கு ஏற்றாறு போல அந்த வீட்டில் யாருமே இல்லை. போதாத குறைக்கு வீட்டில் வேலையும் அதிகமாக இருப்பதால் பெரும்பாலும் அனைத்து வேலைகளையும் மாமியார் பார்த்து விடுவார். எனக்கு நேரம் போவதே கடினமாக இருந்தது. அப்பொழுதுதான் ஃபேஸ்புக் என்ற ஒன்றை பற்றி தெரிந்து கொண்டேன். நானும் எனக்காக ஒரு அக்கௌண்டை ஓப்பன் செய்து அதில் உள்ளவற்றை பார்க்க தொடங்கினேன். அதில் உலகில் உள்ள அனைத்து விஷயங்களையும் பற்றியும் தெரிந்து கொண்டேன். எனக்கு இதில் தனிமையிலிருந்து சற்று ஆறுதலும் கிடைத்தது. பொழுதுபோக்கிற்காக பார்க்க தொடங்கிய நாமும் நம்மிடம் இருக்கும் ஆடைகளை பற்றி சில புகைப்படங்களை எடுத்து பதிவிடலாமே என்று எனக்கும் தோன்றியது. நினைத்தாற் போல நான் எனது முகத்தை மறைத்து கொண்டு ஆடைகளை மட்டுமே புகைப்படம் பிடித்து பதிவும் செய்தேன். பதிவு செய்த சில மணி நேரங்களிலேயே அதிகமான பார்வையாளர்கள் கவர்ந்தது அந்த புகைப்படம். அதிகமானோர் எனக்கு நட்புக்கான அழைப்புகளையும் விடுத்தனர். சிலர் எனது ஆடைகளை பற்றி புகழ்ந்து எழுதியும் இருந்தனர். இது எனக்கு மேலும் சந்தோஷம் அளித்தது. சில நாட்களிலேயே நான் அதில் முழுமையாக மூழ்கியும் போனேன். எப்பொழுதும் ஃபேஸ்புக்கில் இருக்கவும் தொடங்கினேன். எனக்கு இன்னும் ஒரு விபரீத ஆசையும் தோன்றியது. அந்த ஆசையால் எனது வாழ்க்கை எப்படி புரட்டி போடப் போகிறது என்பதை அப்பொழுது நான் அறிந்திருக்கவே இல்லை. நானும் என்னுடைய புகைப்படத்தையும் பதிவிடலாமே என்று முடிவும் செய்தேன். அதன்படி என்னுடைய முகம் தெரியாமல் அந்த புகைப்படத்தையும் பதிவு செய்தேன். அதற்கும் நல்ல வரவேற்பு கிடைத்தது. பெரும்பாலானோர் நல்ல கருத்துக்களை பதிவும் செய்தனர். சிலர் மோசமாகவும் பதிவு செய்திருந்தனர். அதை நான் கண்டுகொள்ளவில்லை. ஒரு சிலரோ எனது அங்கங்களை வர்ணித்து கவிதையாகவும் கருத்திட்டனர். எனக்கு இதை ரொம்ப பிடித்திருந்தது. அவர்களின் புகழ்ச்சியிலிருந்து எனக்கு நான் செய்வது தவறு என்று கூட எனக்கு தோன்றவில்லை. அந்த அளவுக்கு என்னுடைய கணவனையும் தாண்டி அவர்கள் சிலர் கவிதையாக வர்ணித்திருந்தனர். நானும் முகத்தை மறைத்து விதவிதமான புகைப்படங்களை எடுத்து பதிவிட ஆரம்பித்தேன். ஃபேஸ்புக்கு நான் ஒரு அடிமையாகவே விட்டேன். அதுதான் உண்மை என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது எல்லாம் கணவரின் நினைவு கூட எனக்கு சில சமயம் வருவதும் இல்லை. அந்த அளவிற்கு நான் அந்த ஃபேஸ்புக்கில் மூழ்கி போயிருந்தேன். ஆரம்பத்தில் சாதாரண புகைப்படங்களை பதிவேற்றிய நான் போக போக சற்று கவர்ச்சியான புகைப்படங்களையும் பதிவிட ஆரம்பித்தேன். அதிலும் எனக்கு நிறைய கருத்துகளும் கவிதைகளும் வரத் தொடங்கின. அதில் சிலர் எனது கணவர் வர்ணிக்காத வார்த்தைகளிலெல்லாம் என்னை வர்ணித்தனர். இது எனக்கு மேலும் மகிழ்ச்சியை அடைய வைத்தது. மனதில் ஏதோ ஒரு ஓரத்தில் நாம் செய்வது தவறு என்று தெரிந்தும் கூட நாம் தான் முகத்தை காட்டவில்லையே என்று தைரியத்துடன் நான் இதை செய்து வந்திருந்தேன். மாமியார் கண்டுபிடிக்கவா போகிறாங்க, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க என்று தைரியமாக இருந்தேன். ஒரு நாள் நான் எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நிகழ்ந்தது. புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது தவறுதலாக தொலைபேசி கீழே விழுந்து நொறுங்கியது. அதில் நான் மிகவும் பதட்டம் அடைந்து விட்டேன். நானே விழுந்திருந்தால் கூட அவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நானும் சில நிமிடங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து விட்டேன். என்னையும் அறியாமல் சில நொடிகள் அழுதும் விட்டேன். ஏனால்
பல நாட்களாக நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணித்ததால் இனி நான் இதை எப்படி யூஸ் பண்ணுவேன் என்று தெரியாமல் நான் அழுதுவிட்டேன். தொலைபேசி இல்லாமல் அன்று முழுவதும் என்னால் இருக்கவே முடியவில்லை. நான் அந்த அளவுக்கு அதற்கு அடிமையாகி இருந்தேன். அப்படி எனது உலகமாக மாறி போயிருந்த அந்த தொலைபேசி, அந்த ஃபேஸ்புக், கணவரும் என்னை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அதை கிடைக்காததால் எனது மாமியார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுதான் அன்று என்னுடன் பேசினார். உனது தொலைபேசிக்கு என்ன ஆனது என்று கேட்கும் பொழுது நான் விவரத்தை சொல்லி, அவரும் எனது தம்பியிடம் உனது தொலைபேசியை கொடு, அவளுக்கு தெரிந்த நண்பர்கள் நிறைய பேர் உள்ளனர், அவன் சரி செய்து கொடுப்பான் என்றார். நானும் சரி என்று அவர் சொன்னதால் அவருடைய தம்பியிடம் உடைந்து போன அந்த செல்போனை கொடுத்து விட்டேன். பின்பு மெமரி கார்டை மட்டும் கழட்டி வைத்துவிட்டு தொலைபேசியை எனது கணவரின் தம்பியிடம் கொடுத்தேன். அப்பொழுது எனக்கு தெரியாது ஃபேஸ்புக் தொலைபேசியில்தான் இருக்கும் என்று. அவரும் சொன்னது போல தொலைபேசியை சரி செய்து கொடுத்தார். ஆனால் முன்பெல்லாம் என்னை பார்த்தால் சிறிதாக புன்னகைப்பார். இப்பொழுது அது காணாமல் போயிருந்தது. ஏதோ கோபத்துடன் பார்ப்பதைப் போல எனக்கு தோன்றியது. தொலைபேசி வந்த மகிழ்ச்சியில் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பிறகு சில நாட்கள் நன்றாகவே சென்றது. ஒரு நாள் எனது கணவரின் தம்பியின் தொலைபேசி கூட்டத்தில் சார்ஜ் ஏறி கொண்டிருந்தது. அதை நான் கவனிக்கவில்லை. யதார்த்தமாக எனது கைப்பட்டு அந்த தொலைபேசி கீழே விழுந்தது. நானும் பதறிப்போய் ஏதாவது ஆகிவிட்டதா என அதை எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், நான் ஃபேஸ்புக்கில் பதிவேற்றிய அனைத்து புகைப்படங்களையும் அவருடைய தம்பி அவருடைய மொபைல் ஃபோனில் சேவ் பண்ணி வைத்திருந்தார். மொபைல் விழுந்த சத்தத்தை கேட்டு அவரும் வந்துவிட்டார். எனக்கு அந்த புகைப்படங்களை அழிப்பதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை. நான் அந்த புகைப்படங்களை வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த அவர் எதுவும் பேசாமல் என் கைகளில் இருந்த தொலைபேசியை பிடுங்கிச் சென்றார். எனக்கு தலையில் வெடி விழுந்தது போல அந்த இடத்திலேயே நான் நின்று கொண்டிருந்தேன். எனக்கு ஒன்று மட்டும் புரிந்து போனது, அனைத்து விஷயங்களும் கணவரின் தம்பிக்கு தெரிந்துவிட்டது என்று. பின்பு உடனடியாக சென்று என் பேரில் இருந்த ஃபேஸ்புக் அக்கௌண்டை அழித்து விட்டேன். அதிலிருந்து புகைப்படங்கள் அனைத்தையுமே நான் சேர்த்ததுதான். ஆனால் கணவரின் தம்பியிடம் இருக்கும் தொலைபேசியில் உள்ள புகைப்படங்களை எப்படி அழிப்பது என்று எனக்கு தெரியாமல் குழம்பி போனேன். காரணம், முகம் மறைக்காமல் அதை புகைப்படங்களை எனது கணவருக்கு அனுப்பி வைத்திருந்தேன். அதை கணவர் பார்த்தால் நிச்சயம் தெரிந்து கொள்வார். எனக்கு அப்பொழுதுதான் ஒரு விபரீதம் புரிய ஆரம்பித்தது. சாதாரணமாக செய்த ஒரு செயல் எப்படி என் வாழ்க்கையை சிதைக்கப் போகிறது என யோசிக்க ஆரம்பித்தேன். நான் செய்த தவறுக்காக என்னையும் அறியாமல் என் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அந்த புகைப்படம் மட்டும் வெளியே தெரிந்தால் எனது வாழ்க்கை என்ன ஆகும்? எனது அப்பா அம்மாவின் மானம் மரியாதை என்னவாகும்? உற்றார்களும் உறவினர்களும் எப்படி என்னை பார்ப்பார்கள் என்று நினைக்கும் பொழுதே என்னுடைய மனம் பதப்பதைக்க ஆரம்பித்தது. நானும் எப்படியும் கணவரின் தம்பியிடம் பேசி அந்த புகைப்படங்களெல்லாம் எப்படியாவது அழித்து விடலாம் என்று முடிவு செய்திருந்தேன். மாமியார் இல்லாத சமயம் பார்த்து அவரது அறைக்கு சென்றேன். அவரும் என்னை என்னவென்பது போல சற்று கோபமாகவே பார்த்தார். நானும் பேச முடியாமல் திணறி நின்றிருந்தேன். இதை அவர் புரிந்து கொண்டார். பின்பு அவர், அண்ணி, உங்களை நல்லவர் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளவு மோசமானவராக இருப்பீர்கள் என்று எனக்கு நினைக்கவில்லை. எதற்காக இப்படி செய்தீர்கள் என்று அவர் கேட்டார். நானும் பதிலேதும் கூற முடியாமல் தலை குனிந்து நின்றிருந்தேன். பின்பு அவரும் மாமியாரும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு தனது அறையை விட்டு வேகமாக வெளியே சென்று விட்டார். 2 நாட்கள் கழித்து மீண்டும் விடாமல் அவரிடம் கெஞ்ச ஆரம்பித்தேன். தயவு செய்து எனது ஃபோட்டோக்களை யாரிடமும் காட்டிவிடாதீர்கள். எனது வாழ்க்கையே உங்கள் கையில்தான் உள்ளது. நான் விபரீதம் புரியாமல் தவறு செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். அந்த ஃபோட்டோக்களை உடனடியாக அழித்து விடுங்கள் என்று அழுது கொண்டே கூறினேன். ஆனால் அவரோ கேட்பதாக இல்லை. என்னிடம் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. அவர் கண்களில் கோபம் மட்டுமே தெரிந்தது. எனக்கு ஓரளவு தெரிந்து போனது, எப்படியும் எனது மாமியாரிடமும் கணவரிடமும் சொல்லிவிடுவார் என்று. எனக்கு வேறு வழியும் இல்லை. என்ன செய்வதென்று எனக்கு புரியவும் இல்லை. எப்படியாவது என்ன விலை கொடுத்தாவது அந்த புகைப்படங்களை அழித்தால் போதும் என்ற மனநிலைக்கு நான் வந்துவிட்டேன். ஒரு நாள் அவர் தனியாக இருக்கும் பொழுது அவரது அறைக்கு சென்ற நான் அவரிடம், நீங்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், எப்படி வேண்டுமானாலும் என்னை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆனால் தயவுசெய்து அந்த புகைப்படங்களை மட்டும் அழித்து விடுங்கள் என்று சற்று தலை குனிந்தவாறே நான் கூறினேன். அவரது முகத்தை பார்க்க எனக்கு தைரியம் இல்லை. எனக்கு ஒரு சிறு நம்பிக்கை இருந்தது, நாம் அவ்வளவு அழகாக இருக்கிறோம், எப்படியும் அதில் மயங்கி விடுவார் என்று. ஆனால் நான் நினைத்தது நடக்கவே இல்லை. அண்ணி, இவ்வளவு நாள் போனால் போகிறது என்று நான் இருந்தேன்.
இதற்காக நீங்கள் இவ்வளவு கீழ்த்தனமான வேலையெல்லாம் செய்ய துணிந்து விட்டீர்களே என்று உங்களுக்கு தெரிகிறதா? இங்கிருந்து வெளியே சென்று விடுங்கள் என்று கோபமாக கத்தத் தொடங்கினார். நான் அதற்கு மேல் பேசாமல் அமைதியாக வெளியே வந்துவிட்டேன். என்னுடைய உடலை பல பேர் பார்த்து வர்ணித்தார்கள், புகழ்ந்தார்கள். நிச்சயமாக என் கொழுந்தன் என்னை அனுபவிப்பார் என நினைத்தேன். ஆனால் அவரோ கோபப்பட்டு விட்டார். நான் வெளியே வருவதை எனது மாமியாரும் கவனித்து விட்டார். பிறகு என்னை அழைத்து அவனின் அறையில் உனக்கு என்ன வேலை, எதற்காக அங்கே சென்றாய் என்ற கேள்வி கேட்க ஆரம்பித்தார். நானும் பதட்டமடைந்தேன். ஆனாலும் சமாளித்து எனது தொலைபேசி மீண்டும் பழுதடைந்து விட்டது, அதை பற்றி கூறலாம் என்றுதான் சென்றேன் என்றேன். ஆனாலும் அவர் நம்புவதாக தெரியவில்லை. பிறகு என்னிடமும் எந்த கேள்வியும் கேட்கவும் இல்லை. மறுநாள் என்னுடைய மாமியாரும் கணவரின் தம்பியும் தனித்தனியாக பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தேன். எனக்கு உலகமே இரண்டு போனது. எப்படி கணவரின் தம்பி மாமியாரிடம் அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிடுவார் என்றுதான் தோன்றியது. மாமியாரும் என்னிடம் எதுவும் கேட்கவும் இல்லை. எனக்கு குழப்பமாகவே இருந்தது. அவர் சொல்லியிருப்பாரா மாட்டாரா என்று. அன்று இரவு எப்பொழுதும் போல எனது கணவர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். பின்பு என்னிடம் இவ்வளவு நாள் எனது அம்மா என்னை ஊருக்கு அழைத்ததில்லை, ஆனால் இன்று நீ சீக்கிரமாக ஊருக்கு வந்துவிடு என்கிறார். எனக்கு ஒரே குழப்பமாக உள்ளது. யாருக்கும் உடம்பு சரியில்லையா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா என்று என்னிடம் கேட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது. எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. எதற்காக மாமியார் அப்படி சொன்னார் என்றும் புரியவில்லை. நானும் எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டேன். அன்று இரவு முழுவதுமே எனக்கு தூக்கமே இல்லை. தவித்து போனேன். நமது வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டே இருந்தேன். எனக்கு தூக்கமே வரவில்லை. எனக்குள் பல யோசனைகள் ஓடிக்கொண்டே இருந்தது. சில நாட்களிலேயே அனைத்தையும் முடித்துவிட்டு கணவரும் ஊருக்கு வந்துவிட்டார். 2 வருடங்களாக இந்த நாளுக்காக தான் நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆனால் என்னால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. காரணம், அனைத்து விஷயமும் கணவருக்கு தெரிந்துவிடுமோ என்ற பயம்தான் எனக்குள் அதிகமாக இருந்தது. என் கணவர் வந்துவிட்டார் என்று சந்தோஷம் துளி கூட இல்லை. அவர் வந்து 2 நாட்கள் வரை யாரும் அவரிடம் அதிகமாக பேசவும் இல்லை. நானும் எப்பொழுதும் சோகமாகவே இருப்பதை கணவரும் கண்டுபிடித்து விட்டார். என்னிடம் காரணம் கேட்க நானும் உடம்பு சற்று சரியில்லை என்று சொல்லி எப்படியோ சமாளித்து விட்டேன். எப்போ அந்த விஷயம் என் கணவருக்கு தெரியும், எப்போ வீட்டுக்குள் பூகம்பம் வெடிக்கும் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன். அதே சமயம் நானும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என் கணவனின் தம்பியிடம் கெஞ்சி கொண்டு இருந்தேன். ஆனால் அவரோ எதையும் கேட்காத கல் நெஞ்சம் கொண்டவராகவே இருந்தார். 3 நாள் கழித்து எனது கணவரும் மாமியாரும் கணவரின் தம்பியும் பேசிக்கொண்டிருந்தனர். நான் என்ன பேசுகிறார்கள் என்று கவனிக்க என்னை பார்த்த மாமியாரும் வேறு வேலைகளை சொல்லி என்னை அனுப்பி வைத்தார். பின்பு அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு நான் அறையில் காத்திருக்க எனது கணவரும் கோபமாக என்னிடம் வந்தார். என்னிடம் உனது ஃபோட்டோக்களை ஃபேஸ்புக்கில் போட்டாயா என கேட்க நான் அதிர்ந்து போனேன். அனைத்து விஷயங்களையும் கணவரின் தம்பி சொல்லிவிட்டார் என்று எனக்கு புரிந்தது. அதை நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு அது பேரதிர்ச்சியாக இருந்தது. நானும் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். பின்பு அவர், எதற்காக அப்படி செய்தாய்? உன்னை எவ்வளவு நம்பினேன். ஆனால் நீ எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தை எப்படி உனக்கு செய்ய மனம் வந்தது என்று கோபப்பட்டு கத்தினார். நானும் பதில் எதுவும் கூறாமல் அமைதியாக நிற்க அவருக்கு மேலும் கோபம் உண்டானது. எனது கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். எனக்கு அதற்கு மேலும் அந்த வீட்டில் இருப்பது சரியாக தோன்றவில்லை. அதையே வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு எனது துணிமணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு எனது அம்மா வீட்டிற்கு நான் புறப்பட்டேன். மாமியாரும் கணவரும் என்னை தடுத்தனர். ஆனால் நான் எதையுமே கேட்கவில்லை. இரவோடு இரவாக எனது அம்மா வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டேன். எனது வீட்டில் உள்ளவர்களும் பதறிப்போனார்கள். நானும் அவளிடம் எதையுமே கூறவில்லை. மறுநாள் காலை எனது அம்மா மட்டும் என்னிடம் விசாரிக்க ஆரம்பித்தார். நானும் முதலில் சமாளித்தேன். ஆனால் அனைத்து விஷயங்களையும் எனது அம்மாவிடம் சொல்லும் பழக்கம் எனக்கு இருந்தது. நானும் அவளிடம் எனது புகைப்படத்தை ஃபேஸ்புக்கில் போட்டுவிட்டேன். அதனால் கணவர் என் மேல் கோபப்பட்டார் என்று உண்மையை சொன்னேன். எனது அம்மாவிற்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. ஏன்னா அவர்களுக்கு ஃபேஸ்புக் பற்றி தெரியவில்லை. எனக்கே திருமணமான பிறகுதான் ஃபேஸ்புக்கை பற்றி தெரிந்தது. பின்பு எப்படி என்னுடைய அம்மாவுக்கு தெரியும்? பின்பு நானும் மேலோட்டமாக விலைக்கு கூறினேன். அம்மாவும் தனது மனைவியின் அழகை அடுத்தவர்கள் ரசிப்பதை எந்த கணவனும் விரும்ப மாட்டார். நீ செய்தது தவறுதான். அதற்காக அவர்கள் மேல் கோபப்பட்டு நமது வீட்டிற்கு வந்தது சரியல்லை. உடனடியாக நீ இங்கிருந்து கிளம்பிப்போ, சென்றுவிடு என்று என்னை வற்புறுத்தினார். நானும் 2 நாட்கள் தங்கிவிட்டு செல்கிறேன் என்று அப்போது அம்மாவிடம் சமாளித்தேன். அவரிடம் கேட்க அவரும் அரைகுறை மனதாக சரி என்று ஒத்துக்கொண்டார். எனக்கு தெரிந்து போனது நமது மானம் மரியாதையும் பெற்றோர்களின் மானம் மரியாதையும் எப்படியும் போய்விடும் என்று. இரவு முழுவதும் யோசித்து கொண்டிருந்தேன்.
ஒரு ஆண் மானத்தை இழந்தால் கூட வெளியூருக்கு சென்று பிழைத்து கொள்வான். ஆனால் ஒரு பெண்ணின் மானம் கலங்கப்பட்டால் அவள் எங்கு சென்றாலும் அவளால் அதை முழுமையாக மாற்ற முடியாது. அவளால் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டேன். இதையும் எனக்கு ஃபேஸ்புக் தான் கற்றுக் கொடுத்தது. நன்றாக யோசித்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். எனக்கு தைரியமில்லை. ஆனால் வரப்போகும் காலங்களில் நாம் படும் வேதனைகளை விட இதுவே சிறந்தது என்று நான் எண்ணினேன். எப்படி தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து விடியற்காலை கத்தியால் கைகளை அறுத்து கொண்டு படுத்துவிட்டேன். சிறிது நேரத்திலேயே மயக்கம் அடைந்து விட்டேன். காலை எனது அறையில் நான் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்த அம்மா பதறி போனார்கள். உடனடியாக கூச்சலிட அக்கம்பக்கத்தினர் அனைவரும் அவர் சேர்ந்து என்னை மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு எனக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. நெடுநேரம் போராட்டத்திற்கு பிறகு என்னை மருத்துவர்கள் காப்பாற்றினர். இந்த விஷயம் எனது கணவரின் வீட்டிற்கும் தெரிவிக்கப்பட்டது. கணவரின் வீட்டில் உள்ள அவர்களும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர். மருத்துவர்களும் ஒருவர் பின் ஒருவராக பார்த்துவிட்டு வாருங்கள் என்று அனுமதியும் அளித்தார். அப்பாவும் அம்மாவும் தனது பங்கிற்கு என்னை திட்டிவிட்டு சென்றனர். கணவருடைய வீட்டிலிருந்து மாமியார் முதலில் வந்தார். என்னிடம் நலம் விசாரித்துவிட்டு பின்பு பேசத் தொடங்கினார். மருமகளே, நான் உன்னை என்றும் மருமகளாகவே நினைத்ததில்லை. எனது மகளை போன்றுதான் உன்னை நான் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருந்தேன். கணவனை வெளிநாட்டில் விட்டுவிட்டு நீ படும் வேதனைகள் எனக்கு தெரியும். உனக்கு ஒரு அவமானம் என்றால் அது நமது குடும்பத்திற்கான அவமானம். அதனால்தான் உனக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்து கவனமாக பார்த்து கொண்டேன். இருந்தும் நீ இதைப் போல தற்கொலைக்கு முயல்வாய் என்று நான் சிறிதும் நினைக்கவில்லை. சாதாரண ஒரு விஷயத்திற்கு எப்படி இவ்வளவு பெரிய முடிவு எடுக்க உனக்கு தோன்றியது என்று சிறிதாக கோபப்பட்டு போய்விட்டார். பிறகு கணவரின் தம்பி வந்தார். அண்ணி, நான் உங்களிடம் ஏதாவது தவறாக நடந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களின் நலன் கருதியே நான் அவ்வாறு செய்தேன். அன்று நீங்கள் தொலைபேசியை பழுது பார்க்க கொடுத்த பொழுது நானும் அந்த கடையின் அருகில்தான் இருந்தேன். அதனால் அந்த புகைப்படங்களை வேறு யாரும் பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. இதுவே நான் வேறு எங்காவது சென்றிருந்தால் அவர்கள் நிச்சயமாக அதை எடுப்பதற்கு வாய்ப்புண்டு. அதை ஃபேஸ்புக்கில் போடவும் வாய்ப்புண்டு. அதை வைத்து அவர்கள் பணம் சம்பாதிக்கவும் வாய்ப்புண்டு. அதை வைத்து உங்களை மிரட்டியும் பணம் சம்பாதிக்க முடியும். உங்களை வேறு விதத்திற்கு அவர்களால் பயன்படுத்தவும் முடியும். இது வேறு யாராவது பார்த்திருந்தால் உங்களுக்கும் நமது குடும்பத்திற்கும் பெரும் அவமானமாக அமைந்திருக்கும். கடவுளின் அருளால் அப்படியே எதுவும் நடக்கவில்லை. உங்களை எனது அம்மாவைப் போலதான் நான் நினைத்திருந்தேன். ஆனால் நீங்கள் தவறாக பேசியதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் நான் உங்களின் மேல் கோபப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் முன்பே திருமணத்தை நிறுத்திவிட்டேன் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதன் காரணம் யாருக்கும் தெரியாது. எனக்கு வர இருந்த பெண்ணுக்கு சில ஆண்களுடன் தொடர்பு இருந்ததால் தான் நான் அவளை வேண்டாம் என்று கூறிவிட்டேன். எனக்கும் அண்ணியைப் போல நல்ல பெண்ணாக பாருங்கள் என்று அம்மாவிடம் அடிக்கடி கூறியும் வந்தேன். ஆனால் நீங்கள் இப்படி நடந்து கொண்டது எனக்கு மனவேதனை அளிக்கிறது. இப்பொழுதும் கூட நீங்கள் கவர்ச்சி புகைப்படங்களை பதிவேற்றியதை நான் யாரிடமும் சொல்லவில்லை. அன்று அம்மாவிடம் அண்ணனை வரச் சொல்லுங்கள் என்று தான் நான் பேச வேண்டியிருக்கு என்று சொன்னேன். அண்ணன் வந்த பிறகும் கூட அண்ணனிடம் அண்ணி ஃபேஸ்புக் உபயோகிக்கிறார், அவரது சாதாரண புகைப்படத்தை பதிவிடுகிறார் என்று மட்டும்தான் கூறினேன். மேற்படி நீங்கள் என்னை அழைத்த எந்த விஷயத்தையும் யாரிடமும் நான் கூறவில்லை. இனியும் நான் கூறப்போவதும் இல்லை. எனது அண்ணனைப் போல கணவர் கிடைத்ததற்கு நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். தயவு செய்து இனி வரும் காலங்களில் அவருக்கு துரோகம் செய்து விடாதீர்கள். உங்களுக்காக இல்லாவிட்டாலும் சரி, எனது அண்ணனுக்காக நான் உங்களை மன்னித்து விடுகிறேன். நீங்கள் அவருடன் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து நமது குடும்பமான மரியாதையும் உங்களது குடும்பமான மரியாதையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். அடுத்ததாக எனது கணவர் எனக்கு அறைக்கு வந்தார். வந்தவுடன் எனது அருகில் அமர்ந்து அழ ஆரம்பித்து விட்டார். நான் செய்தது தவறுதான். நான் இந்த சாதாரண விஷயத்திற்காக உன்னை நான் அடித்திருக்கக்கூடாது. சில பெண்களின் வாழ்க்கை ஃபேஸ்புக்கினால் எவ்வளவு பாழாகி போகிறது என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். எங்கே உனது வாழ்க்கையும் அப்படி போய்விடுமோ என்று எண்ணத்தில்தான் நான் செய்துவிட்டேன். உன்னை கண்டித்தேன். என்னை மன்னித்து விடு என்று என் கைகளை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தார். அவர் அழுவதை பார்த்ததும் எனக்கு என்னை அறியாமல் அழுகையும் வந்தது. சில நாட்களிலேயே நானும் குணமாகி கணவர் வீட்டுக்கு வந்துவிட்டேன். மாமியாரும் எங்களுக்கென்று ஒரு தனியாக வீட்டை பார்த்து தனி கொடுத்தனம் அமர்த்தினார். கணவர் தொழில் தொடங்குவதற்காக எவ்வளவு நாள் அனுப்பிய பணத்தையும் அதோடு சேர்த்து ஒரு பெரிய தொகையும் எனது கணவரின் தம்பியின் சார்பாக கொடுத்து எனது கணவர் சொந்தமாக தொழில் செய்ய உதவியும் செய்தனர். நாங்களும்
எங்களின் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம். கணவரின் தம்பியும் அடிக்கடி வீட்டிற்கு வந்து போவார். இப்பொழுதெல்லாம் அவரை காணும் பொழுது கடவுளை காண்பதாகவே தோன்றுகிறது. அவர் நினைத்திருந்தால் எனது வாழ்க்கையை வேறு விதமாக திசை திருப்பி கொண்டிருக்கலாம். எவ்வளவோ ஆண்கள் வாய்ப்புக்காக ஏங்கி கிடைக்கும் பொழுது கிடைத்த வாய்ப்பை என்னை நல்வழியை பயன்படுத்துவதற்காக பயன்படுத்தி கொண்ட அவரை பார்க்கும் பொழுது உண்மையாகவே கடவுளாக எனக்கு தெரிகிறார். எங்களுக்கும் 2 குழந்தைகளும் ஆகிவிட்டது. எங்காவது வெளியே சென்றால் கூட கணவனை வெளிநாட்டில் விட்டுவிட்டு இங்கு தவிக்கும் பெண்களை காண்பதும் உண்டு. அவர்களை காணும் பொழுதெல்லாம் நான் பட்ட கஷ்டங்களை மட்டுமே எனக்கு நினைவிற்கு வரும். எனக்கு என்னை புரிந்து கொண்ட எனது குடும்பத்தார்கள் இருந்தனர். ஆனால் எல்லா பெண்களுக்கும் அப்படி அமையும் என்று சொல்லிவிட முடியாது. அவர்களுக்காக என்னால் முடிந்த அளவு பிரார்த்தனைகளை மட்டுமே என்னால் செய்ய முடியும். சமூக வலைத்தளங்களை உபயோகிப்பது தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கே தெரியாமல் அதை தவறாக நிகழும் பொழுதுதான் நாம் மீள முடியாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறோம். அதனால் நாம் வாழ்க்கையவே இழந்து விடுகிறோம். முடிந்த அளவுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்கள்.